ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ப்ளீஸர். இந்த பீப்புள் ப்ளீஸருங்கிற வார்த்தை யாருக்கு அதிகமாக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கையோட முக்கியமான ஓட்டத்தில் இருக்கிற அந்த ஜென்ரேஷன், அதாவது 70s 80s 90s 2000 ஏர்லி 2000 இந்த ஜென்ரேஷனுக்கு தான் பொருந்தும். அவங்க தான் வீட்டில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஜென்ரேஷன். நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பீப்புள் ப்ளீஸராகவே தான் இருந்திருக்காங்க. அந்த ஃபேக்ட் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டே தேவைப்படலாம் அவங்களுக்கு. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும். இந்த இடத்துக்கு போயாச்சுன்னா அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்? நீ தன்னுடைய காலில் நிற்கணும், விமன் ஆகட்டும் மென் ஆகட்டும், நீ தன்னுடைய காலில் நிற்கணும், நீ அவங்களுக்கு அனுசரித்தும் போகணும், சில இடங்களில் அனுசரித்து போகவும் கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்மளை வளர்த்திருக்காங்க. அப்போ நம்ம தான் இன்றைக்கி ஒரு கேட் ஆன் அ வால் மாதிரி இருக்கோம். நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, நம்மளுக்கு எங்கே அனுசரித்து போகணும், எங்கே நமக்கு பீப்புள் ப்ளீஸராக இருக்கணும், எங்கே பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு டெஃபினிஷன், அந்த ஒரு டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியலை. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அவங்களுடைய கோல்ஸில் அவங்க கிளியராக இருக்காங்க. அவங்களுடைய இஷ்ட அனிஷ்டங்களை அழகாக வெளியில் சொல்கிறாங்க. அவங்க அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, எனக்கு இது பிடிக்காது. ஆனால் நம்ம ஜென்ரேஷன்கிட்ட நம்ம பெரியவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக ஹர்ட் ஆகிடுவாங்க. இல்லை நம்மகிட்டே யாராவது அப்படி சொன்னால் நம்ம ஈஸியாக ஹர்ட் ஆகிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜென்ரேஷன் இப்போ இருக்கும். லைக் கேட் ஆன் எ வால். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈதர் பீப்புள் ப்ளீஸராக மாறிடணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையை பார்த்து நம்ம கற்றுக்கணும். நம்ம அவங்கள மாதிரி வெளிப்படையாக நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய இஷ்டங்களையும் நம்மளுடைய வெறுப்புகளையும் நம்மளுடைய வருத்தங்களையும் எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிடணும். அவங்க அப்படி நினச்சிப்பாங்க இப்படி நினச்சிப்பாங்கங்கிற அந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. Hope this message helps you. Thank you.